ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபில்மோரா சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி வீடியோ க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபில்மோரா சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபில்மோரா சாஃப்ட்வேர் சிம்பிள். ஸோ ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஈஸி மோட், ஃபுல் ஃபீச்சர் மோட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ 16:9 இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபுல் ஃபீச்சர் மோட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈஸி மோட்லேயும் ட்ரை பண்ணலாம், பட் இந்த ஃபுல் ஃபீச்சர் மோட் அப்படின்றதுல நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா க்ரியேட்டிவிட்டிஸ், ஐடியாஸ் இந்த மாதிரி நிறையா அவங்களே ஓனாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளோட வீடியோட குவாலிட்டி இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபுல் ஃபீச்சர் மோட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபில்மோரா சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல இம்போர்ட் மீடியா ஃபைல்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த இமேஜஸை யூஸ் பண்ணி வீடியோவாக க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜஸை இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த இமேஜஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஆடியோ, இது எல்லாத்தையுமே டெஸ்க்டாப்பில் இல்லை எங்கே வேணாலும் ஒரு ஃபோல்டராக நீங்கள் சேவ் பண்ணி ஒரு இடத்துல கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணியும் நீங்கள் எடுக்கலாம். இல்லைனா நார்மலாக இங்கே பாருங்கள், மேலே இந்த இடத்துல இம்போர்ட்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல இம்போர்ட் மீடியா ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த இடத்துல உங்களோட ஃபைல் இருக்கோ அந்த ஃபைலை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல ஃபில்மோரா டுட்டோரியல்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நான் இமேஜஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இமேஜஸ், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஆடியோ இருக்குது, இது எல்லாத்தையுமே நான் ஓப்பன் கொடுத்தேன் அப்படின்னா இது எல்லாமே இந்த பேனலுக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கிற இமேஜஸை, இதுதான் வந்து டைம் லைன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த இடத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து தான் வீடியோவாக நம்ம க்ரியேட் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ப்ளஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, நீங்கள் இதை டைரெக்டாக கிளிக் பண்ணியுமே வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இங்கே கொண்டு வந்து மூவ் பண்ணிங்கனாவே எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு இமேஜோட டைமையுமே நீங்கள் அந்த இமேஜ் மேலே வச்சிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி சிம்பிள் காட்டுது இல்லையா, இதை நீங்கள் இப்படி வச்சு இழுத்து ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இமேஜோட டைம் வந்து உங்களுக்கு அதிகமாகும். எவ்வளோ நேரம் அந்த இமேஜ் வந்து ரன் ஆகணும் அப்படின்றத நீங்கள் இதை வச்சே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆடியோ, இப்போ நமக்கு இந்த இமேஜஸ் வந்து இவ்வளோ தூரம் தான் இருக்குது. ஸோ ஆடியோ வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்குது, இவ்வளோ இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எவ்வளோ இமேஜஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஆடியோ செட் பண்ணணும். ஸோ அதையும் அதே மாதிரி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இதுக்கு நேராக வச்சுக்கோங்க. எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப் தான், இங்கே எதுவும் கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. அது மேலே வச்சு கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு அதை நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜஸ் எனக்கு தேவையில்லை, இந்த பர்டிகுலராக இந்த இமேஜஸ், இப்போ இந்த விக்ரம் இருக்கிற இமேஜஸ் எனக்கு வேணாம், இல்லை இந்த சூர்யா இருக்கிற இமேஜஸ் வேணாம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் கீபோர்டில் டெலிட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கனாலே அந்த இமேஜ் போயிடும். இல்லை நான் தப்பாக பண்ணிட்டேன், மறுபடியும் எனக்கு அது வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Ctrl+Z கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்துடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நான் உங்களுக்கு நார்மலாக இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இதோட டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம இமேஜோட டைம் எல்லாத்தையுமே குறைக்கலாம். ஏன்னா இது ஒரு டுட்டோரியல் தான், இதுக்கு இவ்வளோ நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நான் இப்போ ஒவ்வொரு இமேஜோட டைமையுமே நான் வந்து குறைக்கிறேன். ஸோ குறைக்கணும்னு நினச்சாலும் அதே மாதிரி தான், இந்த ஐ மாதிரி சிம்பிள் வருது இல்லைங்களா, ஸோ இந்த இடத்துல வச்சிங்கன்னா ஐ மாதிரி பாருங்கள் இந்த சிம்பிள் வருது இல்லையா, இது வந்த பிறகு ஸோ ஜஸ்ட் அப்படியே நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணி நீங்கள் குறைச்சிக்கலாம். அதே மாதிரி ஆடியோவும் எவ்வளோ இமேஜஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இது எப்படி இருக்குன்னு நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இமேஜுமே இப்போ பாருங்கள் வீடியோவாக வந்து இப்போ ப்ளே ஆகுது. நீங்கள் இதுக்கு ஏதாவது வந்து எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஆல்ரெடி இங்கே மியூசிக்குன்னு இருக்கும், இதிலேருந்தும் நீங்கள் மியூசிக்ஸ் எடுக்கலாம். இல்லைனா டெக்ஸ்ட்டு, ஏதாவது நீங்கள் டெக்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, நான் இப்போ இந்த டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சேம் அதே மாதிரி ப்ளஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்ற இடத்துல இங்கே வந்து ஆட் ஆகிடும். இந்த டெக்ஸ்ட் மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன எழுதணும் அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல எழுதலாம். ஓகே, நீங்கள் என்ன வேணாலும் இந்த இடத்துல எழுதலாம்.
ஸோ இதை நீங்கள் மூவ் பண்ணணுன்னா இந்த இடத்துல பாருங்கள் வந்துருச்சு இல்லைங்களா. மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மூவ் பண்ணி இந்த இடத்துல கொண்டு போய் வைக்கலாம். ஏதாவது நீங்கள் எழுதணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் இங்கே எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். ஜஸ்ட் எல்லாமே இங்கே ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் தான். நீங்கள் எதுக்கும் கஷ்டப்படணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஆப்ஷன் வேணும்னாலும் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த மாதிரி தேவையான டைட்டில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டைட்டில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதை இப்போ இந்த இடத்துல ஒரு டைட்டில் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் மூவ் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம். நீங்கள் அதாவது இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஸோ இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது இங்கே டிரான்சிஷன்ஸ்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா. ஒவ்வொரு இமேஜுக்குமே நீங்கள் டிரான்சிஷன்ஸ் கொடுக்கலாம். அதாவது டிரான்சிஷன்ஸ்னால் என்னென்னா அந்த இமேஜ் ஓப்பன் ஆகும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஓப்பன் ஆகுது. ஒவ்வொரு இமேஜுமே வந்து நார்மலாக வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம். இப்போ பாருங்கள் அஜித்தோட இமேஜ் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு விஜயோட இமேஜ் வரும்போது பாருங்கள் நார்மலாகவே அந்த இமேஜ் வருது. பட் அந்த இமேஜ்க்கு நம்ம ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸ் வந்து கொடுக்கணும் ஓப்பன் ஆகும்போது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஸ்டைல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஸ்டைல் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் மூவ் பண்ணி வைக்கணும்னாலும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல சின்னதாக ரெட் கலரில் தெரியுது இல்லைங்களா. இதை நீங்கள் மூவ் பண்ணி கூட இந்த இடத்துல வைக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் இப்போ ஒரு ஸ்டைல் கொடுக்குறீங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ விஜயோட ஸ்டைல் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லைங்களா உங்களுக்கு பாருங்கள் இப்போ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜுக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இதை நீங்கள் இப்போ ஒவ்வொரு ஸ்டைலுமே நீங்கள் கொடுக்கும்போது அது ஒவ்வொரு மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டைல் கொடுக்குறேன். அடுத்தது இங்கே ஒரு ஸ்டைலு. ஸோ இப்போ ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒரு ஸ்டைல் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ ஒவ்வொரு இமேஜுமே அதாவது மாறும்போது உங்களுக்கு வெவ்வேறு ஸ்டைலில் சேஞ்ச் ஆகிறது தெரியுது இல்லைங்களா. அதுதான் வந்து டிரான்சிஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அடுத்தது வந்து ஃபில்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது கலர்ஸ் கொடுக்கணும். அதாவது பேக்ரவுண்டில் நம்ம ஜஸ்ட் இந்த லைட்ஸ் வர்ற மாதிரி இல்லை டார்க்னஸ் இந்த மாதிரிலாம் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ தெரியுது இல்லைங்களா. இந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பண்ணலாம். நீங்கள் ஏதாவது வேணான்னு நினச்சிங்கன்னா அது மேலே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிங்கனாலே அது வந்து போயிடும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானது எது வேணாலும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஓவர்லேஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒரு கலர்ஸ் தெரியுது இல்லைங்களா. அந்த மாதிரி கலர்ஸில் நீங்கள் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த இமேஜ்க்கு இது வேணுமோ இந்த ஓவர்லேஸை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் இதை வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்தது நெக்ஸ்ட்டு எலிமெண்ட்ஸ். இதுவும் சேம் டெக்ஸ்ட் மாதிரியே தான். அடுத்தது ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ண தான் ஒவ்வொரு விஷயமே தெரியும். ஸோ இது ஒரு நார்மல் டுட்டோரியல். அதனால் எப்படி பண்ணுறது, நார்மலாக எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை நான் இப்போ காட்டியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது. அதாவது இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த இமேஜஸை இப்போ ஃபைனலாக எப்படி அவுட்புட் எடுக்கிறது வீடியோவா அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஃபில்மோரா சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து கீ வந்து கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஸோ உங்கள்கிட்ட நான் கீ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த சீரியல் கீ வந்து கொடுத்துருக்கேன். இந்த சீரியல் கீழே இமெயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கோட் அப்படின்னு இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு டோட்டலாக 6 சீரியல் கீயும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதை
ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் எப்போல்லாம் ஃபில்மோரா சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறீங்களோ, கீ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம், நீங்கள் கீ என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஃபில்மோரா சாஃப்ட்வேரை எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் ஒன்ஸ் கீயை நீங்கள் என்ட்ரு பண்ணி உங்களோட ஃபில்மோரா சாஃப்ட்வேரை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் ஃபில்மோரா சாஃப்ட்வேரை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களோட நெட் கனெக்ஷன் வந்து ஆஃபில் இருக்கணும். அதை ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் ஃபில்மோரா சாஃப்ட்வேரே ஆன் பண்ணணும். ஏன்னா அதை ஆஃப் பண்ணாமல் நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட அதாவது ஃபுல் வெர்ஷன் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். ஒவ்வொரு தடவையும் நம்ம வீடியோ கிரியேட் பண்ணும்போது ஃபில்மோரா அப்படின்ற அவங்களோட லோகோ வந்து அந்த வீடியோவில் வரும். அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஓகே, ஸோ அதனால தான் நீங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம், அதாவது கீஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் ஃபில்மோராவை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது தயவுசெய்து உங்களோட நெட் கனெக்ஷனை நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அது எந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக உங்களுக்கு மேலே வந்து ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வரும். ஓகே, இதுக்கு மேலே உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் மேலே பாருங்கள் ஃபைலுன்னு இருக்கும். ஃபைல், எடிட், எக்ஸ்போர்ட், ஹெல்ப்பு, ரெஜிஸ்டர். அந்த ரெஜிஸ்டர் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்ன்றதை சொல்லி இந்த மாதிரி வரும். லைசன்ஸ்டு இமெயில். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட இமெயிலு, லைசன்ஸ் இதை வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணலாம். நான் கொடுத்துருக்குறேன் இல்லைங்களா இமெயில், அந்த இமெயிலை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற கோடு இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி ரெஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் எந்த காரணத்தை கொண்டுமே நெட் ஆனில் இருக்கும்போது ஃபில்மோரா சாஃப்ட்வேரை ஆன் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களோட இமேஜஸ்ஸு, என்னென்ன ஆடியோஸ் உங்களுக்கு வேணுமோ எல்லாத்தையுமே ஒரு ஃபோல்டர்னு நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டும் அந்த டைமில் நெட் ஓப்பன் பண்ணி பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்போர்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் என்ன ஃபார்மெட்டில் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு தேவையான ஃபார்மெட் வந்து MP4. அதை கொடுத்துட்டு ரெசல்யூஷன் வந்து 1920 1080 இருக்கான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா செட்டிங்ஸில் போயிட்டு இந்த இடத்துல ரெசல்யூஷனில் அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கனாலே வரும். அதில் அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து இந்த இடத்துல கன்வெர்ட் ஆகிட்டுருக்கும். ஸோ உங்களோட வீடியோ வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கும். ஒன்ஸ் உங்களோட வீடியோ ரெடி ஆனதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ஃபார்மெட்டில் வேணாலுமே வியூ பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக உங்களோட யூடியூப்பில் நீங்கள் அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட். இதை விட ஒரு ஈஸியான சாஃப்ட்வேர் வந்து கிடையவே கிடையாது. அதனால தான் நான் இந்த சாஃப்ட்வேரை உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களோட வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைன் டார்கெட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபைன் டார்கெட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம இதுக்கு எதுவும் வந்து இப்போ நம்ம இதுக்கு வந்து எந்த நேமும் வைக்கலை. ஸோ அதனால் இப்போ அது வந்து தலை நியூஸ் அப்படின்ற நேம்லேயே வருது. ஸோ இதுதான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண வீடியோ. இது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஸோ எடுக்கிற இமேஜ், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எடுக்கிற இமேஜ் வந்து நல்ல கிளாரிட்டியான இமேஜாக எடுத்துங்க. ஏன்னா கிளாரிட்டி இல்லை அப்படின்னா வந்து நம்ம இப்போ பாருங்கள் இதில் உங்களுக்கு கொஞ்சம் இமேஜஸ் வந்து கிளாரிட்டி இல்லாமல் தான் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ அதனால் எடுக்கிற இமேஜஸை நல்ல கிளாரிட்டியான இமேஜஸாக வந்து எடுங்க. HD இமேஜஸாக பார்த்து எடுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச்.